20 தமிழர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர போலீசாரை தூக்கில் போட வேண்டும் என்று பாமக உண்மை கண்டறியும் குழு வலியுறுத்தியுள்ளது. திருப்பதி சேஷாசலம் மலையில் செம்மரம் கடத்தியதாக 20 தமிழர்களை ஆந்திர சிறப்பு அதிரடிப்படையினர் சுட்டுக் கொன்றனர். தமிழகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திரா சென்று ஆய்வு நடத்தி வந்த பாமக உண்மை கண்டறியும் குழுவின் தலைவர் கே. பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ஆந்திர அரசு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொய் குற்றச்சாட்டுகளின் பெயரில் ஆந்திர சிறைகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் கே. பாலு தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் ஆந்திர அரசு உடனடியாக இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். 20 பேர் இப்பொழுது சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தாண்டி ஆந்திர சிறையில் வாடும் தமிழர்கள் குறித்து உடனடியாக ஒரு உண்மை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். 3000 திருப்பதி என்கவுண்டரில் பலியானவர்களின் குடும்பத்தினரும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தங்களுக்கு நிகழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தினர்.